அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. சென்னையில் கடந்த 10 நாட்களில் காற்றின் தர குறியீடு 2 மடங்கு மோசமடைந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னையில் கடந்த 10 நாட்கள்ல காற்றின் தர குறியீடு 2 மடங்கு மோசமடைந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருந்தது. மேலும் சென்னையில் காற்றின் தர குறியீடு 39 142 மோசமடைந்து மிதமான பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில 4 மணி நிலவரப்படி சென்னை மணலியில் காற்றின் தர குறியீடு 238 உயர்ந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது. அதாவது இதுவரை சென்னை சுற்றுவட்டார பகுதியிலேயே மணலி பகுதியில் மட்டுமே அதிகமாக காற்று பாதிக்கப்பட்டிருப்பதாக, மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய தர குறியீடு 238 பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்று மாசு காரணமாக நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள், ஆஸ்மா, இதய நோயாளிகள் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட தீபாவளி பண்டிகையின் போது சென்னையில் காற்று மாசு அதிகரிக்கப்பட்டது. அப்போது சென்னையின் காற்று மாசுபாட்டின் அளவு 190 தர குறியீட்டில் பதிவாகியது. அதிகபட்சமாக மணலில் 238 பதிவாகி இருந்தது. அரும்பாக்கத்தில் 210, பெருங்குடியில் 201 அளவில் காற்றின் தரக்குறியீடு மோசமடைந்தது. குறிப்பாக சென்னை மணலில் ஏசிஐ தரக்குறியீடு 238 காற்றின் மாசு மோசமாக பாதிப்படைந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. 50 100 வரை தரக்குறியீடு இருக்க வேண்டிய பட்சத்துல சென்னை மணலியில் 238 காற்றின் தரம் மோசமடைந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.